கொங்கு நாடு தேன் சொட்டும் மலைகளின் மடியில் பிறந்த மண். வெள்ளியங்கிரி முதல் பழனிமலை வரை தலைமலை தாழ்ந்து வணங்கும் அழகிய எல்லைகள். குறிஞ்சி மலர்ந்த மேடுகள், முல்லைப்பூக்கள் மணம் பரப்பும் காடுகள். காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் வளமூட்டும் மருத வயல்கள். இங்கு ஒவ்வொரு காற்றிலும் பழங்கால சேரர் பெருமை மெல்லிசைக்கிறது. கோயில்களில் ஒலிக்கும் தமிழ் மந்திரங்கள், காங்கேய முதல் கரூர் வரை நெஞ்சில் நிற்கும் வீரக்கதைகள். தொழில் திறனும் உழைப்பின் உறுதியும் கொங்கு மக்களின் இரத்தத்தில் ஓடும் பெருமை. பசுமை தவழும் தோட்டங்கள், காப்பி தேயிலை மனம் கமழும் மலைப்பாதைகள். சங்க காலத்து இனிமையும் நவீன வளமும் கைகோர்த்து நிற்கும் இடம். இதுதான் கொங்கு நாடு. தமிழின் தொன்மையையும் இயற்கையின் முத்தையும் ஒரே இதய துடிப்பில் அணைத்து வைத்திருக்கும் பெருமை மிக்க பூமி. இந்த கொங்கு மண்டலம் 24 உட்பிரிவுகளை கொண்டது. கொங்கில் 4 நாட்டுக்குள் மேலான நாடு என இலக்கியங்கள் புகழ்வதும், கொங்கில் உயர் பெற்று வளர் தென்கரை நாடு என அருணகிரிநாதரால் பாடப்பெற்றதும் தென்கரை நாடாகும். தென்கரை நாடு 12 ஊர்களில் 4வது கிராமமாக ஊர்த்தொகை பாடலில் இடம்பெற்றிருப்பது இளம்பிள்ளை என்று புலவர்கள் போற்றும் முளையாம்பூண்டியானி ஆகும். கொங்கு வேளாளர்களில் தங்கம் நிகர்த்த மனம் படைத்தவர்களாகவும், சிங்கம் நிகர்த்த வீரமுடையவர்களாகவும், அள்ளி கொடுக்கும் வல்லன்மையுடையவர்களாகவும், சொல்லிரண்டு உரையாத மாண்புடையவர்களாகவும், காணிப்பாடல்களிலும் செப்பேடுகளாலும் புகழ்படுவோர் காடைக்குலத்தவர் ஆவர். மூவேந்தர்கள் தங்கள் நாட்டின் எல்லையை பிரிப்பதற்காக மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலில் கூடியபோது சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மூவருக்கும் அவர்களது பெரும் படைக்கும் அன்னமிட்டவர்கள் காடைக்குலத்தவர்கள். மூவேந்தர்களால் பட்டம் பெற்ற பெருமையுடையவர்களும் காடைக்குலத்தவர்கள் ஆவர். கொங்கில் பாதி என்று சொல்லப்படும் காடைக்குலத்தவர்க்கு ஆத்தூர், ஆதியூர், கீரனூர், பாப்பினி, பவித்ரம், புன்னம், பூந்துரை, மருதுரை, முளையாம்பூண்டி, வள்ளியரைச்சல், வெள்ளியனை என பல காணியூர்கள் உண்டு. இதில் காடைக்குலத்தவர்களுக்கு மட்டும் உரிமையுடையது முளையாம்பூண்டி காணி மட்டுமே என்பது தனிச்சிறப்பாகும். பூண்டி என்றால் ஊன்றுதல் என்று பொருள். சோழ நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த மூதாதையர்கள் முதலில் கால் ஊன்றிய இடமே முளையாம்பூண்டியாகும். கலியுகாதி சகாப்தம் 4517, கிபி 1416 வருடம் துன்முகி வருடம் தை மாதம் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளின்படி கோவை, சின்னவேடம்பட்டி, சரவணம்பட்டி, விளாங்குறிச்சி, அன்னூர் பிள்ளையப்பன் பாளையம் பகுதிகள் உட்பட கோபி, கரூர், திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, ஆனைமலை என்று நாடு முழுவதும் பரவி வாழும் முளையாம்பூண்டி காணி காடைக்குலத்தவர்களுக்கு தாய் ஊர் முளையாம்பூண்டியே ஆகும்.